அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல லக்ஷ்மி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. என்னடா இது, நம்ம இவ்வளோ தூரம் தலைவலிக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் கொஞ்சம் கூட அதை அவர் பெருசாக எடுத்துக்காம அவருக்கு சுடு தண்ணியை வச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்களுக்கு தூக்கமே வரவே இல்லை. நம்ம அந்த நேரத்தில் மதியம் எந்திரிச்சு வந்து, என்ன இவ்வளோ நேரம் நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க, அது இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் வேறு எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்ததாக ரொம்ப தலைவலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லா இடத்துலையும் மாத்திரையை தேடி பார்த்துட்டேன், அவர்கிட்ட சொன்னாலையும் அதை அவரை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்தாங்க இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க, அதே மாதிரி இந்த தைலத்தை தேய்ச்சா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சரியாக போகலன்னா சொல்லுங்கள், காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாளும் அவங்களுக்கு தலைவலி சரியாக போகவே இல்லை, ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலர் இருந்துட்டு இதுக்கு மாமா ஒத்துப்பாரா, ஏங்க அவரோட உடம்புல ஏதாவது ஒரு சின்ன சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாருல்ல, அதே மாதிரி தானே இவங்களுக்கும் வயசாகுதில்ல, எல்லா டெஸ்ட்டும் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற சும்மா தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் மட்டும் என்ன வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவர் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.